E-Square Play நேருக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காட்டில் நாகமணி எடுக்க போகிறோம். பௌர்ணமி அதுவும் இன்னைக்கு போனால் தான் நாகமணி கிடைக்கும். பெஸ்ட் ப்ரைஸ் நாகமணியில் நம்ம பண்ணி தரோம். ஒரிஜினல் நாகமணி நம்ம கிட்ட மட்டும் சொல்றாங்க, நம்பாதீங்க. இருங்க, நாங்க காட்டுக்கு குருவி பார்க்க வந்துக்கிறோம். அம்மன் கோயில ஒட்டி இருக்கிற காட்டுக்கு குருவி பார்க்க கூப்பிட்டு வந்துக்கிறேன். இந்த தம்பி நாகமணி அது இதுன்னு சொல்லி மாட்டி விட்டு செருப்படி வாங்க வைக்க பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நம்பாதீங்க, அது உண்மை இல்லை. அவர் போய் சொல்றாரு. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அங்கங்க குழியா இருக்கு. அதெல்லாம் கேட்ட நம்ம குழியில தள்ளுருவேன். நான் என்னச்சா போட்டு வச்சுக்கிறேன்னாங்க. அவனை தான்டா எங்க அம்மாட்ட போய் வீட்டில் போய் வாங்க போறேன்டா திட்டு. அங்கங்க முள்ளு போட்டு சட்டையெல்லாம் கீஞ்சி போச்சுடா. உள்ள வந்து 10 நிமிஷத்துலயே அவன் இப்படி போனோம்னா சண்டையில கிளி சட்டை எங்கடா இருக்கு. சதை கிழிஞ்சு போனதுக்கெல்லாம் என்னடா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? தலைவரே, உங்களுக்கு யாரோ போய் சொல்லியிருக்காங்க. நான் பாம்புலாம் நாகமணி கக்கம் எங்கள் பாட்டி கதை சொல்லிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. சும்மா இருக்கியா? வாயில் எதனா அதுக்கு குத்தி விடுவேன். இருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்கண்ணா. இரு அது இப்படி ஓரமா. ஐயா மினி வெட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லை ஸ்மால் மினி வெட்டு சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறானுங்க. இது சன்பர்ட் இருக்கு. இதில் மினி வெட்டு அங்கே இருக்கு. சூப்பராக இருக்குது. வாங்க, அந்த மரத்தில் இருக்கு. கார்த்தி, அந்த பூசணிக்காய் கண்ணு வைப்பாங்களே அந்த செடி இது இருக்கு பாரு, விதை இருக்கு பாரு, வேணா எடுத்து. இது விஷம் தானே? அப்படியே இது பிள்ளையார் கண்ணு தானே? ஆமாம் ஆமாம். இப்போ பிள்ளையார் களிமண். எங்கள் ஊர் வேலிகள்லாம் நிறைய வளர்ந்துருக்கோம். நம்ம களிமண்ணில் வைப்பாங்கல்ல. வெயிட் 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 மினிட் வெயிட் மினிட். சன்பர்ட் மட்டும்தான் இருக்குது. முள்ளு அது பார்த்து வா. வெயிட் 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 வெயிட். இல்லை இல்லை, இங்கே ஒரு வாப்லர் இருக்குது. சன்லைட்டில் என்ன வாப்லர்னு பார்க்க முடியல. வாப்லர்னா என்ன பறவை? அது கதிர்குருவின்னு சொல்லுவோம். என்ன குருவி? கதிர்குருவி. கதிர்குருவி. அதோடைய இது தன்மை அது ரொம்ப அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது சிட்டுக்குருவியோட ஒரு பாதி சைஸ் தான் இருக்கும். சிட்டுக்குருவியே சின்னது, அதில் பாதி சைஸ். அந்த சைஸ் இப்போது தேன் சிட்டு பார்க்குறீங்களா? ஆமாம், அந்த சைஸ் இருக்கும். ஆனால் இந்த கதிர்குருவியில் வரது பெரும்பாலும் எல்லாமே வந்து வெளி ஊர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து இவ்வளோ தான் இருக்கும். சின்னதாக நம்ம ஒரு விரல் நிலம் தான் இருக்கும். சரியா? வலசை வரும். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வலசை வரும். பார்க்க வந்து உருவத்தில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 20 வகைக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே சின்ன 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 டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். கண்ணுக்கிட்ட புருவத்தில் ஒரு கலர் மாறி இருக்கிறது, ரெக்கையில் வந்து ஒரு எங்கன்னா ஒரு இடத்துல மாறி இருக்கிறது, கால் நிறம் மாறி இருக்குது, இப்படி தான் இருக்கும். அதோட ஒளிகளை வச்சு தான் நம்ம வந்து அதில் என்ன வகைன்னு நம்மளால் கண்டுபிடிக்கும். அந்த சின்ன சைஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன். அதாவது பறவை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய பறவைகள் வந்து இந்த வாப்லர்ஸ் தான் வந்து முதல் இடத்த கூட சொல்லும். எந்த ஊர்லேருந்து வரும் இந்த சீசனுக்கு சொல்ல முடியாது. எந்த கண்ட்ரீஸ்லேருந்து வேணாலும். எந்த கண்டிஷன் என்ன இந்த சம்மர் டைமுக்கு இங்கே வரும் இந்தியாவுக்கு? அப்படிலாம் இல்லை. வாப்லர்ஸ்க்கு குறிப்பிட்ட ஒரு டைம்லாம் இல்லை. பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். இங்கே உள்ள இன்லாண்டுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே எங்கனாவது வந்து வலசை போயிட்டே இருக்குது. யாரும் எங்கே கிடையாதோ போயிட்டே இருக்கும்பா. அதுதான் பறவையோட குணம். ஆமாம். இதில் வந்து சம்மர் டைம்லலாம் வந்து அவ்வளோவா ஏன்னா வெயில் இங்கே ரொம்ப அதிகமாக தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ வெளி நாடுகள்லேருந்து வெளியில் மாநிலங்கள்லேருந்து எங்கே வரது இருக்கும். அது சம்மர் டைமில் வெளியில் போயிடும். வெயில் இங்கே அதிகமாகும்போது குறைவான இடத்த நோக்கி போயிடும். எங்கே வந்து அதிகமான உணவு கிடைக்குது அங்கே நோக்கி போயிடும். போட்டு கேப்சர் பண்ணிங்களா அதில்? இல்லை, அது ஓடிடுச்சு. 2 ரம்புட்டு தான் பார்த்தேன். அங்கே விட்ட கதையை பாதிலே மறந்துட்டேன். எங்கள் ஆயா சொன்ன கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க. இல்லை, நான்
ஒரு ஊர்ல வந்து ஒரு சாமியார் வந்து சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி நாகமணி வந்து வீட்டுல வச்சா நல்லதுன்ட்டு. அவங்க நாகமணினா என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லு. இருங்க இந்த கதையை சொல்லுங்க. அம்மா கதையை கேளுங்க, அம்மா நான் நாகமணி சொல்றேன். சரி. அது பெரிய பணக்கார ஃபேமிலி, அவங்க வீட்டுல நிறைய பிசினஸ்ல கஷ்டம்லாம் வந்திருக்கு. சரி. நான் இப்ப நம்மள போல ஒரு 4 பேர் பார்ட்னர்ஸ் தான் பிசினஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய கஷ்டம். ஒரு சாமியாரை பார்த்து என்ன சொல்லிக்காரு சாமியாரு, எப்பா இந்த மாதிரி காட்டுல நாகமணி இருக்குது, இந்த நாகமணி எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணீங்கன்னா வியாபாரம் உங்களுக்கு நல்லா நடக்கும்னு நினைக்கிறாங்க. சரி. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் போய் காட்டுல போய் நாகமணி எடுக்க போயிருக்காங்க அந்த சாமியார் கூட. சரி. பார்த்தா அப்பதான் அந்த பாம்பு கிட்ட இருந்து அந்த நாகமணி இருந்துக்குது. எந்த பாம்பு கிட்ட? அங்க ஒரு 2 ராஜநாகம் வந்து அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கப்போ அந்த நாகமணி வெளியே வந்துக்குது. சரி. இவங்க இருங்க கதையை முடிச்சிடறேன். இவங்க என்ன கதையை முடிக்க போறேன் இப்ப நானு. இருங்க அதுல இந்த நாகமணி கதையை சொல்றேன். கத்தியமா அது பண்ணி நினைச்சான். இவன் காட்டுக்குள்ள போறானா என்னத்துக்காக போறான் அவனை கேளுவன. இருடா அந்த நாகமணி வந்த அப்புறமா இவங்க தூக்கி நாகமணி மட்டும் தூக்கி அந்த பாம்பை கொண்டுட்டாங்க. அந்த பாம்பை கொண்டு என்ன ஆச்சு, அந்த குழந்தைங்க இருக்குல்ல இவங்களை பழி வாங்க வருது. ஏங்க இவன் சப்பு சப்புன்னு 2 பேரை அரைச்சு கொடுங்க இவனை நானு. இவங்களை பழி வாங்க வருது தலைவரே. இவங்க எல்லாரும் இந்த 4 பேருமே பழி வாங்கிச்சு. அந்த சின்ன பாம்பு வந்து குட்டி பாம்பு பழி வாங்கிச்சு. இந்த நாகமணி எடுக்க போனாங்க பாத்தீங்கன்னா 4 பேரு. அதான் எப்படி பழி வாங்குச்சுன்னு கேட்டேன். கொத்தி சாவடிச்சிச்சு அவங்க 4 பேருமே. சரி. ஆனா கடைசியா பார்த்தா அந்த பாம்புக்கே தெரியல, கூட ஒரு லேடிஸ் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஓ. அந்த லேடி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பை கொண்டிருக்காங்க. சரி. இப்போ அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இவங்களை பழி வாங்கினே வருது. ஏறக்குறைய 8 தலைமுறையா 8 சீசனா? ஏங்க இவன் என்ன இது நாகினி இது பார்த்தியாடா, சீரியல் பார்த்தியாடா? நாகினி சீரியல் பார்த்தா நான் கேள்றேன். இல்ல நீ 8 சீசன்டா அவன். என்னடா அவன் நான் கூட ஏதோ சொல்றான், பாட்டி சொன்ன கதைன்னு விட்டேன், கோளார கதையை விட்டுட்டு இருக்கிறான். அது உங்க பாட்டி கதை சொல்ல மாட்டேன். கேட்டாடியே கம்முனுறா நீ வேற. ராஜநாகம் முதல்ல தமிழ்நாட்டுல எங்க இருக்குது சொல்லு. அதாவது உனக்கு பேர் தெரிலன்னா அதுக்கு பேரு ராஜநாகம், உனக்கு பேர் தெரிலன்னா அது வந்து சாரப்பாம்பும் தனல பாம்பும் 2 பேரும் வந்து உறவாடிச்சுருவீங்க, 2 பேரும் மாறி மாறி வந்துருக்கீங்க. அப்போ உண்மையில நாகமணி இல்லையா தர? நாகமணி முதல்ல நாகமணினா என்னன்னு எனக்கு சொல்லு. அதாவது இந்த விஷத்தெல்லாம் ஒரு பாம்பு வந்து கொத்தாம சேர்த்து வச்சுக்கிட்டு. அது ஏன் சேர்த்து வைக்கணும்? ஏன் சேர்த்து வைக்கணும்னா என்ன, அது ஒரு தவம் மாதிரி சிவனை நோக்கி தவம் எடுக்கணும். நீ தானே தவம் எடுக்கணும், அது ஏன்டா தவம் இருக்கணும்? இப்போ மனுஷனா போட்ட நம்மளே வந்து தெய்வத்தை போய் பார்க்கணும், இறைவன்கிட்ட மோச்சரிக்கணும்னு சொல்றோம். அப்படின்னு பார்த்தா நாகமே தெய்வம். தெய்வம் ஏன் தவம் இருக்கணும் அது சொல்லு. அல்டிமேட் வெர்ஷன் போகணும்ல. என்ன தெய்வத்தோட என்ன அல்டிமேட் வெர்ஷன் அது சொல்லு. எக்ஸ்ட்ரீம், அதாவது பாம்பா இருக்கு. இல்ல பாம்பா இருக்குது, தேவர்கள் மாதிரி கை கால்லாம் வரணும்னு தவம் இருக்குன்னு நினைச்சேன். அது ஏன் நான் என்ன கேட்கறேன், அதான் தேவர்கள் கை கால் இருக்கிறவள இருக்கா இல்ல, அவன் எதுக்கு திருப்பி தேவரா மாறணும்? அதான் சொல்லிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வேணா நம்ம குருவி பார்க்குறேன்னு சொல்லி சும்மா தான் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலே நாகமணி எடுத்து காட்ட போறோம். நீங்க இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இருங்க. சூப்பரான நாகமணி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாகமணி நம்ம கிட்ட தான் கிடைக்கும். இந்த வீடியோல நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சேனல் 103 உறுதி.